கர்ப்பிணிக்கும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் வேண்டும். ஆக ஹேமா கமிட்டி மாதிரி கமிட்டி வேண்டாம். ஆனா அவர்களின் பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மேடை இருக்க வேண்டும், ஒரு தளம் இருக்க வேண்டும். அந்த தளத்தை உருவாக்கி தர வேண்டும். எப்பவுமே ஒரு தளம் இருக்குன்னா, எனக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையான விஷயம் என்னன்னா, நான் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவராக இருக்கிறேன். லதா என்ற ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணியாக உடல் முழுவதும் தீயை வைத்துக் கொண்டு அட்மிட் ஆறாங்க. அந்த கர்ப்ப வயிறு பிளந்து அந்த குழந்தையின் கை என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்கிறது. நான் பதறி போய் கேட்கிறேன், ஏமா தீ வச்சுக்கிட்ட? இல்லை, வரதட்சணை கொடுமை, என்னோட நகையை இன்னும் நான் கொடுக்கல, ஆனா என் குழந்தை பிறந்தா 10 பவுன் நகை போட்டு, அரங்காங்கொடி போட்டு, வளையல் போட்டு, செயின் போட்டு தான் கொண்டு வர வேண்டும் என்று என் மாமியார் சொன்னார்கள். இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் நான் தீ வைத்துக் கொண்டேன். எங்க அப்பா கடனை, என்னோட கல்யாண கடனே அடைக்கல. நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு என்ன தெரியும்? டைப்ரைட்டிங் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் தெரியும். அப்ப நீ நல்லா சம்பாதிச்சு 10 பவுன் போட்டுட்டு தைரியமா மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் நீ இருந்திருக்க வேண்டியதுதான் கேட்கும்போது அந்த பெண் சொன்னது, உங்களை போல ஒரு மருத்துவரை நான் சந்தித்திருந்தால் நிச்சயமாக நான் என்னை தீ வைத்திருக்க. அப்போ என்ன என்றால், அவர்களுக்கு என்று ஒரு பகிர்வு தேவைப்படுகிறது, அவர்களுக்கு என்று ஒரு தளம் தேவைப்படுகிறது. கலங்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு என்று ஒரு போரம் தேவைப்படுகிறது. பாரத்தை இறக்கி வைப்பதற்கு ஒரு போரம் தேவைப்படுகிறது. ஆக அதற்காகத்தான் நம்மை போன்றவர்கள், என்னை பொறுத்தமட்டில் ஆளுநராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் செவ்வாய்க்கிழமை மக்கள் சந்திப்பு நான் நடத்தினேன். ஆக மக்களோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அதிகமாக தொடர்பில்லாத ஒரு ஆளுநர் பதவியை வேண்டாம் என்று வந்த. அதுலயே சில பேர் கமெண்ட் பண்றாங்க, பதவி ஆசையில வந்தனா, ஆளுநர் பதவியோட பெரிய பதவி பார்த்திருக்கீங்களா யாராவது? ஆக பெண்கள் என்றால் என்ன வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். இந்த உலகம் அதை கேள்வி கேட்காது என்ற நிலை இல்லை. யார் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் இங்கே இருப்பவர்கள் கேள்வி கேட்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மேடை. ஆளுநராக இருக்க வேண்டும் என்றில்லை, ஆளாக இருந்தால் போதும், மக்களுக்கான ஆளாக இருந்தால் போதும். ஆக இன்று இவ்வளவு பிரச்சனைகள். கிருஷ்ணகிரியில ஒரு குழந்தைய போலி NSS கேம்ப் நடத்தி அதுக்கு அவளுக்கு அதிகமா பிரைஸ் கொடுக்குறாங்க. பெண்கள் இதில் மயங்கிவிடக் கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க மேடம் சுதா சேஷியன், ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே மயங்கிற வேண்டியது. நீ சொல்லி நான் அழகா இருக்கணும்னு இல்லையா, நானே அழகுதான்யா, நீ என்னடா சொல்றது அப்படின்ற மென்டாலிட்டி வேணும். அழகு என்பது முகத்தில் இல்லை, அகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் வீரத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெண்களுக்கு சொல்கிறது, அன்பு இருக்கிறதா, அறம் இருக்கிறதா, அழகு இருக்கிறதா, இல்லை, துணிச்சல் ஒன்று இருந்தால் உங்களை தூக்கி வீச வேண்டும். அஷ்டலட்சுமியில உங்களுக்கு எந்த லட்சுமி பிடிக்கும்? எனக்கு தைரியலட்சுமி தான் பிடிக்கும். தைரியலட்சுமி இருந்தால் மற்ற லட்சுமிகள் தானாக வந்து குடிகொண்டு விடுவார்கள். அதனால்தான் பல நேரங்களில் தைரியம் இல்லாமல், இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறதோ என்பதை தெரிந்து கொள்ளாமல். ஆக ஹேமா கமிட்டி, நான் கூட குஷ்புட்ட கேட்டேன், ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணுமா? அவங்க அந்த கமிட்டி வேணுமான்னு தெரியல, ஆனா அதை சொல்வதற்கு ஒரு போரம் வேணும். இதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். அரசியலில் உள்ள தலைவர்களுக்கு கூட, அரசியலில் உள்ள பெண்களுக்கு கூட அவர்களுக்கு ஏதாவது சீண்டல்கள் வந்தால், அது பாலியல் சீண்டலாக இருக்கணும்னு இல்லை, அரசியல் சீண்டலாக கூட இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்வதற்கு ஒரு தளம் இருக்க வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்தாத தளம் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு கம்ப்ளைண்ட சொல்லிட்டு அவ்வளவுதான், அத போறாங்கல்ல, அவங்க யார் தெரியுமா? அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கல்ல, அவங்க தான் அது. இப்படிதான் அடையாளம் சொல்றது. ஆணுக்கு அந்த அடையாளம் கிடையாது, ஆணுக்கு எந்த அடையாளமும் கிடையாதுங்க. ஆனா பெண்ணுக்கு எல்லா அடையாளமும் உண்டு. ஆக இவையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் பெண்ணாக பலம் பொருந்தியவளாக வலம் வர வேண்டும். அதே நேரத்தில் சிறு பெண்ணாக இருந்தாலும் பெரிய வயது, சொன்ன மாதிரி 9 வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க, 2 வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க, 90 வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க.
ஏன் மாட்டானுங்க மாட்டானுங்க மாட்டான், உனக்கு என்னடா மரியாதை? இப்படி நடந்து கொள்பவர்கள் மிருகங்கள், அவர்களுக்கு மரியாதை கிடையாது. இப்படி நடந்து கொள்பவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் தீர்வாக இருக்க முடியும். உடனே மனிதாபிமானம் வந்துடும், அங்க வந்து மனித ஹியூமன் ரைட்ஸ் வந்துருவாங்க. ரைட்ஸே இல்லாதவனுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ்? ஹியூமனே இல்லாதவனுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ்? மிருகங்கள். நான் ஒரு கவிதை படித்தேன். ஒரு அம்மா வந்து முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, வந்து யாரும் பார்க்கறது இல்ல, எப்பவாச்சும் வந்து பார்க்கறது. அதுக்கு அந்த அம்மா எழுதுறாங்க, என்னிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்பவாவது வந்துவிட்டு செல்லும். எவ்வளவு கவலையான வார்த்தைகள் பாருங்க. என்னிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்பவாவது வந்துவிட்டு செல்லும். அதே போலதான் பெண்ணை பெண்ணாக மதிக்காதவர்கள் மிருகங்கள். அந்த மிருகங்களுக்கு என்ன மரியாதை? ஆக பெண்ணுலகம் என்பது பாரதி சொன்னதைப் போல நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கோடு வாழ்வோம். பிரச்சனைகள் இருந்தால் அதை சொல்வோம், தீர்ப்போம். நாம் தீர்த்து போக மாட்டோம். தயவு செய்து தற்கொலையை தீர்வாக எடுக்காதீர்கள். ஒரு தினமலரில் ஒரு கவிதை ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்சேன். அதுல ஒரு பெண் கவிஞரிடம் கேட்கிறார்கள், மார்ச் 8 நீங்க கொண்டாட போறீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த பெண் கவிஞர் அப்பதான் ஒரு தற்கொலைக்கு போய் கொண்டு வந்து விட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், கொண்டாட போவதில்லை. ஏனென்றால் தன்னைத்தானே தீக்கிரையாக்கிய ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்திருக்கிறார் அந்த பெண் கவிஞர். அவர் சொல்கிறார், நான் கொண்டாட போவதில்லை. அப்படி என்ன நெருப்புக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு? விதியினால் எரிகிறாய், மதியினால் எரிகிறாய். அடுப்பில் வைத்த பால் பொங்குகிறது, நீ பொங்குவது எப்போது? காய்ச்சிய பாலில் ஊற்றிய ஒரு சொட்டு மோர் தயிராக மாறுகிறது, நீ மாறுவது எப்போது? தாயாய், தங்கமையாய், தெய்வமாய் அடையாளப்படுத்தப்பட்டவளை நீ மனுஷியாவது எப்போது? உன்னை கொண்டாடுகிறேன் அப்போது. மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக, துளிச்சனான மகிழ்ச்சியாக நீ மாறு, அப்பொழுது உன்னை கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறார். ஆக பெண்கள் தலைவர்களாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், நடிகைகளாக இருந்தாலும், காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அம்மா இருக்காங்க, ஒரு காவல்துறை அதிகாரியை முடிய பிடிச்சி இழுக்க வேண்டியது எங்கேயாவது நடக்குமா? அவ்வளவு கேவலம். இன்னொன்னு, ஆண் தொப்பி இல்லைன்னா அவங்களுக்கு முடியலையோ, அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு பெண்ணின் முடியை பிடித்து இழுக்கும், அது எந்த துறையா இருந்தாலும். நீ அரசியல்வாதியா இருந்தா என்ன, நான் இளையதளத்துல கேள்வி பேசுவேன், நீ காவல்துறையா இருந்தா முடிய பிடிச்சி இழுப்ப. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆண் மனநிலை மாற வேண்டும். பெண்கள் யாராக இருந்தாலும் துணிச்சலாக, சில நேரங்கள் அவங்க ஐடென்டிட்டியை கொடுக்க பயப்படுறாங்க, அதனால ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டாம். இதை போல ஒரு போரத்துல மெயில்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஐடென்டிட்டியை மறைத்து விட்டு உங்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் இந்த பெண்ணினம் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனைக்கு வந்தப்புறம் வீட்டில் வச்சு பத்திரமா வச்சா போதும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. என்னொன்னு, இந்த பெண்ணியவாதிகள்னு பேசுறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாகரீகம் என்ற வகையில் பெண்களை ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு சில நேரங்களில் இட்டு சென்று விடுகிறீர்கள். எங்க அம்மால எங்களை தனியாவே அனுப்ப மாட்டாங்க ஒரு வயசு வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் தனியா தான் சுத்தினேன். ஏன்னா அந்த வயது வரைக்கும் அந்த பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையான பாதுகாப்பு இருக்கும் பொழுது உடை விஷயத்திலும் சரி, நடை விஷயத்திலும் சரி, நடக்கின்ற விஷயத்திலும் சரி, பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை கண்காணித்து வளர்க்க வேண்டும். இந்த கண்காணிப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளும் மாட்டின பிறகு நீங்கள் அழுவதில் பலன் இல்லை. அதனால் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்போம். சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெகுண்டு எழுவோம். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு போறேன், இங்கே கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் பாவம், இதை நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகளாக இருக்கும்போது சந்தித்து இருக்கிறோம். ஓய்வு அறை கிடையாது. ஓய்வில்லா படி செய்யும் மருத்துவர்களுக்கு ஓய்வு அறை கிடையாது. 2 பெட் இருக்கும், அங்க 2 மருத்துவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு கிளாஸ் ரூம் திறந்திருக்கான்னு போய் பார்ப்போம். கிளாஸ் ரூம் திறந்திருந்ததுன்னா அந்த பெஞ்சில் படுத்து தூங்குவோம். நான் மருத்துவராக இருக்கும் பொழுதும் அதே நிலை, இன்றும் அதே நிலை. அரசாங்கங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மருத்துவர்களை மருத்துவர்களாக பாருங்கள். அவர்களுக்கான ரெஸ்ட் ரூமும் வேணும், ரெஸ்டிங் ரூமும் வேணும். ரெஸ்ட் ரூமை பத்தி யாரும் கவலைப்படல, ரெஸ்டிங் ரூமை பார்த்து கவலைப்படுறது இல்லை.
ஒரு பெண் கோவை மருத்துவக் கல்லூரியில் சொல்கிறாள், நாங்க டியூட்டி முடிச்சிட்டு வாஷ்ரூம் போனா ஹாஸ்டலுக்கு போயிட்டு தான் திரும்பி வர முடியும். இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள். ஆக இதை பிரமாண பிரச்சனைக்கு போது அவங்க தனியா போகும்போது பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆக எல்லோரையும் பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம், அதே நேரத்தில் பயமில்லாமல் வைத்திருப்போம். இந்த சமுதாயத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் நீ தப்பு செஞ்சா ஆண்களாக இருந்தால் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். பெண்களும் அதே நேரத்தில் நம்மை நாம் உணர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையோடு உங்களை எல்லாம் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று ஒன்றை மட்டும் சொல்லி, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை எனக்கு ஒன்று பிடிக்கும். வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடிய நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்துவிட முடியும்? வேலிக்கு வெளியே கிளைகளை நீட்டினால் அந்த கிளைகளை வெட்டுவார்கள். ஆனால் மரம் பாடுகிறது, எனது கிளைகளை நீ வெட்டலாம், ஆனா என வேற நீ வெட்ட முடியாதுல்ல. ஆக வேறாக ஆழ பதிந்து நான் வாழ்வேன், நிழல் தருவேன், பழம் தருவேன், பூக்கள் தருவேன். நான் ஏனென்றால் நான் ஆல மரம், நான் வாழ்வதற்கான மரம், வீழ்வதற்கான மரம் அல்ல என்பதை இந்த உலகிற்கு சொல்லுவோம். நல்ல நிகழ்ச்சி. இந்த பாலியல் சீண்டல்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கக்கூடாது, நடந்தால் தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அகத்திலே தெரியும்னு சொன்னாங்க அம்மா. அதுபோல இந்த பெண்கள் இப்ப கல்யாணம் பண்ணும்போது ஆண்கள் அழகா இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க. கருப்பா இருக்க பெண்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெண்மணி முதலாக ஒரு கருப்பு பெண்மணி, ஆளுமை மிக்க பெண்மணியா யார் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு கருப்பு பெண்மணி ஒரு தலைமை பண்புக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு அம்மா தான். உண்மையா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நான் தூத்துக்குடி போயிருந்தேங்க. தூத்துக்குடி போகும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டோ வச்சிருந்தார், கருப்பா இருக்க பையன் ஒரு போட்டோ வச்சிருந்தான். ஒன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்தோட படம் போன்ல, இன்னொன்று சைட்ல யாரா அப்படின்னு பார்த்தா அம்மாவோட போட்டோ. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் தம்பி இந்த போட்டோ வச்சிருக்க அப்படின்னு, ஆனா நான் கருப்பு, இந்த கருப்பா இருக்கிறவங்கள நிறத்துல பாத்தீங்கன்னா பெருமை சேர்த்திருக்கவங்க இவங்க 2 பேர் மட்டும்தான். ஒன்னு அவர் நடிகர்ல இன்னைக்கும் யாருமே தோக்கடிக்க முடியல. இன்னைக்கு கருப்பா இருந்து உங்களுக்குலாம் நான் தப்பா நினைச்சு கூடாது, யாருமே மீம் கியூன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா அப்பெல்லாம் மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, உடனே பிளாஷ் நியூஸ்ன இன்றைய சிறப்பு செய்தி, டாக்டர் தமிழிசை தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநர் ஆகிறார் அப்படின்னு ஒண்ணு வந்தது. சோ இதுதான் தமிழர்களுக்கும் பெருமை. ஒரு கருப்பு பெண்மணியாக ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமை. இங்க வந்திருக்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேக்கப் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ரியாலிட்டி பேசணும், நம்ம தமிழர்களா ஒரு உண்மையான பேசணும்னா அம்மா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதே போல இங்க இருக்கும் பெண்கள் அனைவருமே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இங்க இருந்து செல்லும் போது இந்த மகளிர் தர்பார் ஒரு பறவைகளாக இங்கிருந்து நீங்க தமிழிசை அம்மாவோட பறக்கணும் அப்படின்றது அக்னி சிறகுகளாக இங்க இருந்து பறப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இங்க முன்னாள் மேதகு ஆளுநர் அவர்களை சிறப்புவிக்க சமூக செயற்பாட்டாளர் மாற்றங்கள் அறக்கட்டளையோட நிறுவனர் சுசித்ரா ஆர்த்திக் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண், இது அன்பிளான்டுங்க. ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுன்னு சொல்லுவோம். அது போல எப்பயுமே நான் பார்த்திருக்கேன், ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா அம்மாவோட கணவர் சவுந்தரராஜன் ஐயா, அவர் ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட். நான் பார்த்திருக்கேன், என்னடா இது, நானும்
ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். இந்த பாட்டுக்கு நான் சொல்றேன், இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா முதல் லைன்ல வரும், உன்னாலே முடியாது என்று. ஆனா அவங்க வச்சிருக்க டைட்டில் பாத்தீங்களா? யாராவது வந்த உடனே நான் பார்த்தேன், பெண்ணால் முடியும். அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாயகியாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இனி அரசியல்ல அழிக்க முடியாத ஒரு சரித்திரமாக தமிழ்நாட்டில இருந்து ஒரு முதல் இந்த இங்க 3 பேர் உக்காந்துட்டுனாங்க. ஒரு எனக்கு அம்மாவை பத்தி தப்பா நினைச்சுக்கணும்மா, முதல்ல வந்து உங்க பேரை சொல்லும் போதே வந்து விட்டுட்டேன், ராஜசாமலா அம்மா. அவங்க பக்கத்துல 3 பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, முதல் ஐபிஎஸ் யாருமா? தமிழ்நாட்டில இருந்து முதல் ஐபிஎஸ் யாரு? மேடம் தான். தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு, ஒரு நடிகைக்கு கோவில் கட்டியது யாரு தெரியுமா உங்களுக்கு? குஷ்பு மேடம். அதே போல தமிழ்நாட்டில் ஒரு முதல் கவர்னர் அப்படின்னு ஒரு பெருமை, ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளுமை மிக்க பதவிக்கு வந்தவங்களும் அம்மா தான். ஸோ அவங்களுக்காக இந்த இடத்துல மேடைக்கு ஐயா சவுந்தரராஜன் அவர்களும் மேலே வந்தா இன்னும் சிறப்பாக அமைக்கும்படி, ஏன்னா முதலே இந்த நிகழ்ச்சி வந்து நான் வந்து எனக்கு இந்த இடத்தை கொடுத்துருக்க வந்து ரொம்ப பெருமையாக கருதி உங்கள் மத்தியிலே, அனைத்து மகளிர்கள் மத்தியிலே இங்கே வரும்படி கேட்டுக்கொண்டு, அவங்க 2 பேரையும் அனைவரும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் பெண் சக்தி இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே சிறப்புரை ஆற்றிய அனைவருக்கும், இங்கே கூடியிருந்த பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும், சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவரும் எழுந்து தேசிய கீதத்திற்கு ஒரு நிமிடம், இந்த தேசிய கீதம் முடிந்த பின்பாக தேநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனைவரும் அருந்திவிட்டு சொல்லுமாறு. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। நன்றி.
அதெல்லாம் மைக்